ஹலோ கைஸ், எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டே 95க்கான எபிசோடு தான். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ, சட்டுன்னு போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓப்பன் பண்ணா டே 94 நைட்டு நம்ம அர்ச்சனா பாய்ஸ் ஹாஸ்டலில் சில் பண்ணலான்னு உட்கார நம்ம விஷ்ணு சில்லி பவுடர் போட்டு விட்டாரு. மேட்ரு என்ன அப்படின்னா, மணி காலைல நீ எங்கே கூட தானே ஆடினேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அர்ச்சனா இல்லை நான் உள்ளே தான் ஆடுவேன், அங்கே ஒரு கண்ணாடி பார்த்து வச்சுருக்கேன், அதுக்கு முன்னாடி ஆடுவேன் அப்படின்னு சொல்ல, எல்லாத்தையும் கேமரா முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணிடுறது அப்படின்னு வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் விஷ்ணு சொல்லி விட்டாரு. அது எப்படிங்க நீங்கள் சொல்லுவீங்க? 2 நாளாக பேச்செல்லாம் மார்க்கமாக இருக்குது, நீங்கள் சொன்னதுக்கு நான் டிஸ்அக்ரி பண்ணுறதுனால நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் பார்த்துட்டே தான் இருக்கேன், இதெல்லாம் தேவையில்லாத நக்கல் பேச்சு. அமுல் பேபி போயிட்டு இப்போ நக்கல் பேச்சு வந்திருக்குது, இதெல்லாம் சரியே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பிள்ளை பேச ஆரம்பிச்சிருச்சு. எம்மா ஒன்ட்டெல்லாம் என்னால் பேச முடியாது அப்படி சொல்லிட்டு விஷ்ணு எந்திரிச்சு உள்ளே போயிட்டாரு. அப்பயும் அந்த பிள்ளை சும்மா இல்லாமல் என்னென்னலாம் தோணுச்சோ எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிருச்சு. சென்ஸ் இல்லை, டேஸ்ட் இல்லை, பேசாதீங்க, உங்களை யாரும் கமெண்ட் பண்ண வர சொல்லலை, இப்போ ஏங்க நீங்கள் வந்தீங்க, உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி திரும்பி வந்த விஷ்ணுவெல்லாம் பேச, நீ என்ன வேணால் பேசிட்டு போ, நான் டென்ஷனே ஆக மாட்டேன் அப்படின்னு உட்காந்து பால் குடிச்சிக்கிட்டு இருந்தாரு விஷ்ணு. டே 95 ஆரம்பிச்சிச்சு. மார்னிங் டாஸ்கே யார் இந்த வீட்டில் பிஆர் கால் சென்டர்லாம் செட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான். உள்ளே இருக்கிறதுல மணியை தவிர எல்லாருமே வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. நம்ம கண்டஸ்டன்ஸ் மேக்ஸிமம் அர்ச்சனாவை தான் சொன்னாங்க. அர்ச்சனா விஜய சொன்னதான் செம்ம காமெடி. அந்த பையன் அதுக்கு அப்படி ஒன்று நடந்திருந்தா நான் வெளியவே போயிருக்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இதில் தினேஷ் ஓப்பனாகவே சொன்னார், நான் பிக் பாஸ் 7 நான் ஃபோனில் சர்ச் பண்ணும்போதே மாயா ஸ்குவாட் அப்படின்னு சொல்லி எனக்கு சஜஷன் வந்தது, சம்மந்தமே இல்லாமல் தான் வந்தது, ஸோ மாயா வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அர்ச்சனாவும் அவங்களோட சோசியல் மீடியாவெல்லாம் அட்மின் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிஆர்ஓ இருக்காங்க, பெய்டு ஓட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல, பட் அவங்களோட சோஷியல் மீடியாலாம் ரொம்ப ஆர்கனைஸ்டாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியா இந்த வீட்டுக்கு ரொம்ப முக்கியம், பெரிய ரோல் ப்ளே பண்ணுது, அதனால அர்ச்சனா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பூர்ணிமா வழக்கம் போல் டாமெக்ஸ் ஸ்விம்மிங் கதையை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மாயா வந்துட்டு விஷ்ணு தான் அப்படின்னு நினைக்கிறேன், ஏன் அப்படின்னா ஓட்டிங்காக வீடியோலாம் ரெடி பண்ணி வெளில கொடுத்துட்டு வந்திருக்காரு, வீக்கெண்ட் எபிசோடுக்கு ட்ரெஸ் எல்லாம் ட்ரையல் பார்த்துட்டு வந்ததா சொன்னார், அதனால விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நம்ம விச்சு மம்மி எல்லாரும் சொன்னாதான் சொன்னாங்க, இருந்தாலும் கொஞ்சம் ப்ரூட்டல் அட்டாக் பண்ணிட்டாங்க. மேட்ரெல்லாம் சேம் தான், ஆனால் மற்றவங்க மாதிரி பூசி முழுகாமல் டைரெக்டாகவே சொல்லிட்டாங்க. வந்தபோது அழுதுகிட்டே இருந்தது, இப்போ பார்த்தா ரொம்ப சைலண்ட்டாக இருக்கே, திடீர்னு ஜாலியாக இருக்கே, இவ கேமராக்காக பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னது தான். அங்கே ஆரம்பித்த சண்டை பெட்ரூம் வரைக்குமே திரும்பி அந்த பிள்ளை பேசிக்கிட்டே இருந்தது. இன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே விசித்ரா மம்மியை அட்டாக் பண்ணுற மூடில் தான் நம்ம அர்ச்சனா இருந்தாங்க. பெட்ரூமில் விச்சு மம்மி நான் கரெக்டாக தானே பேசினேன் அப்படிங்கிற மாதிரி மாயா பூர்ணிமா கிட்ட சொல்லிட்டு, அர்ச்சனா அப்படின்னு நார்மலாக பேச ட்ரை பண்ணும்போது எங்கள் அம்மா அப்பா வந்தபோது நீங்கள் ஒரு ஆக்ட் விட்டீங்கல்ல, நீங்கள் தான் ஃபேக்காக இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு, எதுக்கு எனக்கு கட்டி பிடிச்சி காம்ப்ரமைஸ்லாம் பண்ணீங்க, நீங்கள் தான் ஃபேக்கு, என்னை வந்து இப்படி பேசுறீங்க, எனக்கு என்ன தோணுதோ நான் அதை ரியாக்ட் பண்ணுறேன், வந்தபோது அழுதேன்னா நான் அப்போ எதிர்பார்த்தேன், எனக்கு தோணுச்சு நான் அழுதேன், இப்போ நான் இப்படி இருக்கேன் அப்படின்னா நான் கடைசியில் யார்ட்டையும் சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நேற்று நைட்டு கூட விஷ்ணுக்கு எனக்கும் சண்டை, தெரியாமல் எதுவும் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருந்தாங்க. இதை கிச்சன் டீம்ல இருந்து பார்த்துட்டு, ஐயா இந்த பொண்ணு போதுமா அப்படிங்கிற மாதிரி மணி பேசிக்கிட்டு இருந்தாரு. தினேஷ் உடனே இதெல்லாம் சொல்லணும்ப்பா, டைரெக்டாக நம்ம இதெல்லாம் சொன்னால் ஒத்துப்பாங்களா, இப்போ டாஸ்க்குன்னு வச்சம்போது சொன்னால் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கு தானே ஆகணும், அக்செப்ட் பண்ணலனாலும் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டோம்ல. இந்த மாயாலாம் ஆர்டிஸ்ட் கம்யூனிட்டியில் இருக்காங்க, எத்தனை பெரிய பேர் இவங்களுக்கு தெரியும், எவ்வளோ பெரிய கான்டாக்ட் இவங்களுக்கு இருக்கு, அப்போ பிஆர் இல்லாமலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தினேஷ் சொன்னார். இதை ஒன்னொரு ஷோவில் கட் பண்ணியே தூக்கிட்டாங்க. உள்ளே இந்த பஞ்சாயத்து முடிகிற மாதிரியே இல்லைங்க. அர்ச்சனா சண்டை போட்டு முடிச்சுட்டே குளிக்கவே போயிட்டாங்க. அப்போ நம்ம பூர்ணிமா சொல்கிறாங்க, அவங்க பிஆர் டீம் வச்சிருக்கிறது உண்மை, வெளியில் என்கிட்டயே ஒருத்தவங்க கேட்டாங்க, அர்ச்சனா என்கிட்ட கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பூர்ணிமா நீங்களும் பிஆர் டீம் வச்சிருக்கீங்க அப்படி தானே? அத்தோட விடாமல் நம்ம மாயா பூர்ணிமா சொல்கிறாங்க, இந்த ஃப்ரேம்ல இருந்து நீங்கள் பார்க்கும்போது பக்கா சீரியல் வில்லி மாதிரி தெரியுறீங்க, அவங்க செம்மையாக பேசுகிறாங்க, உங்கள் மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் பாயிண்ட்லாம் கரெக்டாக பேசுகிறீங்க, ஆனால் அவங்க எப்படி பேசணும் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கரெக்டாக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுக்கப்புறமா பாத்ரூமில் ஐயோ நம்ம வேற சண்டை போட்டுட்டோமே, இவ அழுதா நமக்கு தானே ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி மாயாட்ட, அவள் பாவம் இல்லை நான் வேணா போய் பேசவா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு ஒன்றே கொஞ்சம் டைம் கொடுங்க, இப்போ போய் நீங்கள் பேசுனீங்கன்னா ஷி பிளாஸ்ட் யூ லைக் எனிதிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சாங்க. நீங்கள் என்னதான் பண்ணாலும் அவங்க தாங்க டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி மாயா சொன்னாங்க. மாயா அவங்கள அது பரவாயில்ல, பிஆர் டீம் தான் வச்சுருக்காங்களாம், நீங்கள் கமல் சாரியே வச்சிருக்கிறதா வெளியே ஒரு வதந்தி, சும்மா சொன்னேன். நெக்ஸ்ட்டு பூர்ணிமாட்ட மாயா நீங்கள் எடுக்கிறீங்களா இல்லை நான் எடுக்கவா, 20 lakhs வரைக்கும் வரும்னு அர்ச்சனா சொன்னாங்க, சி நோ சம்திங், பட் இதை எடுத்துகிட்டு போகிறது வைஸ் சாய்ஸு அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயா சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன மாயா நிக்சன் போகும்போது போகாத என்ன விட்டுன்னு சொல்லிட்டு பூர்ணிமாவை வந்துட்டு போயிட்டு வா அடி பழைய கிளவி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஓ எப்படி 3 நாளில் திரும்பி ரீஎன்ட்ரி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற எண்ணம். நெக்ஸ்ட் ஸ்டோர் ரூம் பெல்
டைட்டில் அடிச்சது எப்பயும் ஜெனிலியா மாதிரி துள்ளி குதிச்சு ஓடுற நம்ம அர்ச்சனா மூஞ்ச கடுகடுன்னு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஃபேன் ஜோன்ல இன்னைக்கு கேட்கப்பட்ட கேள்வி, யாருக்கு ரெட் கார்பெட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் சீசன்ல நம்ம ஜூலிக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த தடவை யாருக்கு நேம் வந்திருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே கெஸ் பண்ணிட்டாங்க, அர்ச்சனா அப்படிங்கிறது தான். நம்ம அர்ச்சனாக்கு இதை அனுபவிக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசிலேஷன்லயே இருந்தாங்க. மணியெல்லாம் சட்டை கிட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு இது மேல நடங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. பூர்ணிமாவோட ஜாக்கெட்டெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு நம்ம மாயா இது மேல நடங்க, வேணா என் நெஞ்சு மேல நடங்க அப்படிங்கிற மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம மாயாக்கு இப்பவே நம்ம வந்து தோத்துருவோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு. மாயாக்கு மட்டும் இல்ல, எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா பணம் பெட்டியில 12 லட்ச ரூபா வச்சிருந்தாங்க. கார்டன் ஏரியா ஓரமா உட்காந்து மாயா அர்ச்சனா அண்ட் விச்சுக்கு சமாதானம் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதை தூரத்துல இருந்து பார்த்த விச்சு மம்மி கேவலமா ஒரு லுக் விட்டு போயிட்டு பாய்ஸ் ஹாஸ்டல் வாசல்ல உட்காந்துட்டு, நான் என்னங்க பண்ணேங்க, என்னெல்லாம் பேசாம இருக்க முடியல, வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம எதையாவது பேசி விட்டுறேன், என் மேல செம்ம காண்டில் இருக்கா, என்னையே தான் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இதை வச்சு பசங்க எல்லாரும் செம்ம கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஆர்மியை பத்தி தெரியாது, எப்படியும் உங்களை குத்தி விட்டு இந்த வாரமே துரத்தி விட்டுருவாங்க, போறது போறீங்க, அந்த பொட்டி தூக்கிட்டு போயிடுங்க அப்படின்னு விஷ்ணு சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா அப்போதானே அவருக்கு பெட் கட்டின அமௌண்ட் கிடைக்கும். நான் ஏங்க இதெல்லாம் தூக்கிட்டு போறேன், இதெல்லாம் எனக்கு மேட்ரே இல்லை அப்படிங்கிற மாதிரி விச்சு மம்மி சொன்னாங்க. நெக்ஸ்ட் பூர்ணிமா போயிடுவாங்க அப்படி சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அர்ச்சனாட்ட மாயா ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறமா பெட்ல பூர்ணிமாட்ட, நீங்க எடுங்கங்க இல்லைன்னா நான் போலான் இருக்கேன், இந்த ரெட் கார்பெட் விஷயம் வந்ததுக்கு அப்புறமா நான் தோத்துருவேன் அப்படிங்கிற மாதிரியே இருந்தது, நான் செகண்ட் ப்ரைஸ் வந்தா கூட எனக்கு அமௌண்ட் எதுவுமே கிடைக்காது, வின்னருக்கு மட்டும்தான் பணம் கிடைக்கும், நான் வந்துட்டு இதை அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பூர்ணிமா, அப்போ உங்களால தோல்வியை ஏற்றுக்க முடியாதா, நீங்க வேணா பணத்தை எடுத்துட்டு போங்க, நான்லாம் தோல்வியை அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏமா, யாரும் கை தட்டலைனாலே உன்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, நீ தோல்வியை அக்செப்ட் பண்ணிப்பியா? இதுக்கப்புறமா அக்கும் பதம் அப்படின்னு சொல்லிட்டு பரமபதம் டாஸ்க் வச்சிருந்தாங்க. இதுக்கு 2 டீமா பிரிஞ்சு விளையாட சொன்னாங்க. டீம் பிரிக்கும் போதே மாயா விஷ்ணு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு ஆர்குமெண்டா போயிட்டு இருந்தது. நம்ம சொன்னா வந்து தப்பா போகும், அவங்க சொன்னா ஃபன்னு அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு புலம்பிட்டு இருந்தாரு. டாஸ்க் செம்ம சூப்பரா இருந்ததுங்க. நடக்கும் போதே விஷ்ணுவும் பூர்ணிமாவும் ஒரே பாக்ஸ்ல நிற்கும் போது விஜய் மணி எல்லாம் டைட்டானிக் சாங் பாடி ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. லாஸ்டா நம்ம விச்சு மம்மி டீம் தான் ஜெயிச்சிச்சு. வின் பண்ண முன்னாடியே விஜய்க்கு கால் தரையில இல்ல, தலையில போய் தான் 100லயே நின்னாரு. இதுக்கப்புறமா இதை வச்சே கிச்சன்ல வந்துட்டு கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க. கார்டன் ஏரியாவில் உட்காந்துட்டு, நீங்க எடுங்க இல்லைன்னா நான் எடுத்துருவேன், 15 லட்சம் வந்தா மணி எப்படின்னு தூக்கிட்டு போயிடுவான், விஷ்ணு எல்லாம் நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருப்பான், நைட்டோட நைட்டா தூக்கிட்டு ஓடிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயாவும் பூர்ணிமாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. விஷ்ணு மணிட்ட ஸ்டாட்டிஸ்டிக் கேட்டுட்டு இருந்தாரு, யார் டாப் 3ல வருவா அப்படிங்கிற மாதிரி. அவ்வளவுதான் இன்னைக்கான பிக் பாஸ் எபிசோட். இந்த மாதிரி பிக் பாஸ் எபிசோட் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க, லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க, உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, டாடா, பை பை.